பொங்குறத விட பொங்கினதை கொண்டு கொடுக்குறது தான் பெரிய டாஸ்க். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நான் இப்போ பொங்கலுக்காக வேண்டி நைனாதேவுக்கு வந்திருக்கிறேன். இப்போ விடிய 6 மணிக்கு தான் வேலை முடிஞ்சது. வேலை முடிஞ்சோடனே மொழிகி போட்டு பொங்கலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். இப்போ பொங்குறதுக்கு ஏற்ற மாதிரி வாசலில் செட்டப் பண்ணியாச்சு. நீ கல் அடுக்கி பொங்கலுக்கான ஆயத்தங்களை செய்யணும். இப்போ போயிட்டு வாழையில வெட்டி போட்டு வரேன். முதலாவது வேலையாக தேங்காய் திருவி நிற்கிறேன். தேங்காய் என்ன பிரச்சனைன்னா, எனக்கு திருவியக்குள்ள சில விலை வேலையாக வரும். டக்கான திருவினா இந்த திருவிழைக்கு ஸ்லோவாக தான் திருவோடம் வச்சு அதுதான் விலை வேலையாகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மில்லமாக திருவிக்கிட்டு இருக்கேன். அந்த சிவருக்கு நோக்கு சொல்லுறாரு. மில்லமாக திருவினா தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இல்லாட்டி டக்குன்னு திரும்ப பெருசாக இப்படி வேலையாக வருது. தேங்காய் திரும்பி முடிஞ்சுது. இந்தாங்கம்மா மோதத்துக்கு தானே அவளுக்கு தேவை இல்லையோ? ஓகே, தேங்காய் திருவியாச்சு. வழியில் பொங்கல் வேலை நடந்து விடிய வெள்ளனை மொழியினது ஒரே தடிமலாகவும் கிடக்கு. பொங்கலுக்கு தயாராகி முடியுது. இனி பொங்க வச்ச வேண்டா. சரி, பொங்கலோ பொங்கல். apa ja என்ன இருக்கு? இதை அடிக்கடி கிண்டோணும், இல்லாட்டியே அடிப்பிடிச்சு விட்டுரும்.
பொங்கல் தயார், பொங்கல் ரெடி. இப்போ பொங்கி முடிஞ்சு படைச்சி கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பொங்கி முடிஞ்சு படையல் நடந்துட்டுருக்கு. காகத்திட்டேருந்து பொங்கலை பாதுகாக்கிறது தான் பெரிய வேலை. கத்துறதுக்கு ஒன்று கணக்க வந்து நிற்கிது. என்னதான் பொங்கல் சாப்பாடு இருந்தாலும் முதலாவது வடை தான். பொங்கல் பொங்குறத விட பொங்கினதை கொண்டு கொடுக்குறது தான் பெரிய டாஸ்க். இப்போ அடுத்து நாங்கள் அதுக்கு தான் தயாராகி கொண்டிருக்கிறோம். பொங்கல் பரிசு காத்திருக்கேன்னு சொல்லி பொங்கல் பரிசாக 2000 ரூபா கிடைச்சிருக்கு. உங்களுக்கு எவ்வளோ இன்றைய கலெக்ஷன் கிடைச்சேன்னு கீழே கமெண்ட்டில் விடுங்க. வளமையாக பொங்கலுக்கு ஒருத்தரும் கொடுக்குறீங்கல்ல, நியூ இயருக்கு தான் கொடுக்குறது. எங்களுக்கு ஊருக்கு வந்தால் இப்படி பொங்கலுக்கும் கிடைக்கும். இப்போ நான் கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறேன். விடிய பொங்கி பொங்கினா பிறகு ஆக்கள வீட்டை எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு இப்போ அதுக்கு பிறகு கோவிலுக்கு வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறேன். இனி மத்தியான பூசை முடிச்சுட்டு கோயில் அன்னதானத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த கிரணால் கோயிலில் சாப்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இந்த பொங்கல் வந்து இதோட முடியுது. திரும்ப நைட்டு வீட்டை போய் திரும்ப நித்திரவண்டா தான் சரிப்பட்டுக்கிறோம். இன்றைக்கு நாள் வந்து உங்களுக்கும் நல்லா போயிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கோயிலுக்கு வந்து நாங்கள் இப்போ 12:30 பூசை முடிச்சுட்டு இப்போ மத்தியான சாப்பாட்டுக்கு அன்னதான மடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். நைனாதீவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நித்திய அன்னதானம் இருக்குது. ஒவ்வொரு நாளுமே கோயிலில் சாப்பாடு கொடுத்து கொண்டிருப்பினோம் மத்தியான நேரங்கள். அதே திருவிழா நேரங்கள்னு சொன்னால் இங்கே இருக்கிற அன்னதான மடம் அமுதசுரபிக்கு மாற்றப்படும். அங்கே மத்தியானம் இரவு 2 நேரமும் சாப்பாடு கொடுப்படும். இண்டை கோயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு, பருப்பு, சாம்பார், மற்றது பூசணிக்காய் கறி, அதோட கத்தரிக்காயும் வெண்டிக்காயும் போட்டு ஒரு கறி செஞ்சதான் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அதோட இண்டை பொங்கலுக்காண்டி பாயாசம் கொடுத்தவே. கோயில் சாப்பாடு உண்மையாக எப்பயுமே நல்ல டேஸ்ட். ஓகே, இது இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.